இந்த 5 ராசி நேயர்களுக்கும் சனீஸ்வர பகவான் பயிற்சியாகும் இடம் சாதகமான இடம். குரு பகவான் பயிற்சியாக போற இடம் சாதகமான இடம். கோச்சாரத்தில் இந்த 2 நபர்களுக்கு மட்டும்தான் அதிக சக்தி இருப்பதாக நாம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அது நீண்ட தூரமாக ஆய்வாயிடும். மற்ற கிரகங்களுக்கு பலன் இல்லையான்னு கேட்டால் அது நீண்ட ஆய்வாயிடும். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. சாதாரணமா சந்திராஷ்டமம் அப்படின்னா 2.25 நாள்ல சந்திர பகவான் என்ன வேணாலும் செஞ்சுவார். அப்ப அதெல்லாம் உண்மை இல்லையான்னு கேட்கக்கூடாது. இருப்பினும் சந்திர பகவான் பயிற்சி யாரும் பலன் எழுதுவதில்லை. சனி பகவானுக்குன்னு ஒரு ஆதிக்கம் உண்டு. அவர் 2.5 ஆண்டுகள் விதியின் நாயகனாக இருந்து நம்மளை இயக்குவார். விதியின் நாயகனாக இருந்து நம்மளை இயக்குவார். அப்ப அவருடைய பதிவு முக்கியமானதாக இருக்கும். குரு பகவான், குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த குரு பகவானை நாம் முன்னிறுத்தாமல் நாம் வாழவே முடியாது. ஏனென்றால் ஆயுள் என்ற சொல்லுக்கு பொருள் வந்து சனி பகவான், பணம் என்ற சொல்லுக்கு பொருள் குரு பகவான். உலகத்தில் இறைவன் மனிதன் முன் தோன்றி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா முதல்ல ஆயுள கேட்பார், அடுத்தது பணத்தை கேட்பார், மீது எதையும் கேட்க மாட்டார். அப்ப அந்த 2 பொறுப்புக்கும் சொந்தமானவர்கள் வந்து சனீஸ்வர பகவான், குரு பகவான். மனித வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்றை வைத்து மட்டும்தான் இறைவன் அந்த பூமியில் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம தர்மம் செய்யலாமா, தானம் செய்யலாமா, புண்ணியங்கள் செய்யலாமா, பக்தியோடு வாழலாமா அப்படிங்கிறதுலாம் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள். பணம் பிறந்தாச்சு, பணம் 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 பணம், இந்த தேடல் தான் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மனித வாழ்க்கையும் கூட. அப்படி இருக்கும்போது இந்த 5 ராசி நேயர்கள் மேற்கொண்ட ரிஷபம், கடகம், துலாம், மகரம், விருச்சிகம். ஏன் சார் விருச்சிகத்தை வந்துட்டு லாஸ்டா கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. ஏன்னா குரு பகவான் தான் 9ஆம் இடத்துக்கு வரப்போறார், சனீஸ்வரன் 5ஆம் இடத்துக்கு போறார். மீதி அந்த 4 ராசி நேயர்களுக்கும் ரொம்ப சிறப்பான இடம். பொதுவாக 5 இடங்களும் சிறப்பான ராசிகள் தான். 1 2 3 சொல்லிட்டு இந்த 5 ராசி நேயர்களுக்கும் திருமண காலகட்டத்தில் இருந்து திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு திருமணம் நடந்துடும். கன்ஃபார்ம். திருமணம் முன்னாடியே ஆயிடுச்சு சார். இந்த மகர ராசி நேயர்கள்லாம் திருமணத்தை பண்ணி போட்டு ரொம்ப பேர் டைவர்ஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப பேருக்கு குழந்தை இல்லை. கடகராசி நேயர்கள் நிறைய பேர் திருமணத்தை செஞ்சுட்டு டைவர்ஸ் போயிட்டாங்க. நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. இந்த 2 பேரும் 7 சனிலையும் 8 சனிலையும் சிக்கி தவித்தவர்கள். அப்ப 2026ஆம் ஆண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கி இருக்கும், படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும். எந்த மார்க்கத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். வழக்கில் இருக்கு சார் அப்படின்னா வழக்கு தீர்ந்துடும். 6ஆம் இடத்துக்கு கன்னிராசினியர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வர வழக்கை தீர்த்து வச்சுடுவார். எனக்கு அரசு பணி தான் சார் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் அரசாங்க வேலை என்பது ஒன்று இருக்குமானால் நிச்சயமாக அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அதுக்கான வயதும் அதுக்கான தசாபத்தியும் சாதகமாக இருந்தால். இன்னைக்கு அரசியல் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. அரசியல் தேடல் நிறைய பேருக்கு இருக்கிறது. இதில் அரசாங்கத்தை, அதாவது அரசியலில் இருக்கிற நண்பர்கள் ஒரு எதிர்பாராத வெற்றி யோகத்தை அவர்கள் அடைவார்கள் என்பது சந்தேகத்துக்கு இல்லை. ஏனென்றால் ரிஷபராசி நேயர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வரார், கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியாக முடிந்து நிவர்த்தி கிடைக்க போறார், துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடமாக வருகிறார், விருச்சிக ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடம், மகர ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடம், அதாவது 7.5 சனி நிறைவு பெற்று 3ஆம் இடத்துக்கு வரார், வெற்றி ஸ்தானத்துக்கு வரார். அப்போ எதிரி, நோய், கடன், விபத்து, வழக்கு, திருமணம், குழந்தையின்மை, கடன், வேலை, இது யாருக்கெல்லாம் தடையாக இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் சனீஸ்வர பகவானால் நன்மைகள் நடக்கும்.